அன்பான நேயர்களே, காலை வணக்கம். கல்லாலில் புடைய வந்து நான் மறை 6 அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வார். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 5ஆம் நாள், குருவாரம், வியாழக்கிழமை என்று சொல்வது. தமிழில் வியாழக்கிழமை, குருவாரம் என்று சொல்வது. இன்று தசமி திதி. ஆயில்ய நட்சத்திரம் காலையில் 10:58 வரை இருக்குது. அதுக்கப்புறம் மக நட்சத்திரம் வந்துருக்கு. ஆயில்ய நட்சத்திரம் இருக்கிற வரை சித்த யோகம், மக நட்சத்திரம் வந்துட்டா அமிர்த யோகம். ராகு காலம் எப்போதுமே வியாழக்கிழமைக்கு 1:30 முதல் 3 வரை, யமகண்ட காலில் 6 முதல் 7:30 வரை, குளிகன் 9 முதல் 10:30 வரை. வியாழக்கிழமைக்கு எப்போதுமே தெற்க சூலம், பரிகாரம் எண்ணெய். இந்த நாள் எப்படி இருக்கிறது, இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது, இன்னும் விரைவில் இந்த குரு பயிற்சி பலன்கள் வர இருக்கின்றது 18ஆம் தேதி. அதனால் இன்னும் 2 நாளில் இந்த குரு பயிற்சி பலனை பற்றி நாம் சரி பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் இன்று மேஷராசி என்பவர்களுக்கெல்லாம் ராசியில் குரு இருக்கிறார், சூரியனும் ராசியில் இருக்கிறார். 5ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றது பெரிய சிறப்பு. அவர் லக்னத்தில் கேந்திர பலம் பெறார். அதே மாதிரி குருவும் கேந்திர பலம் பெறார். லக்னம் என்பது கேந்திரம். கேந்திரம் என்றால் லக்னம் 4, 7, 10 இந்த இடங்களில் கிரகங்கள் எந்த கிரகங்கள் இருந்தாலும் கேந்திர பலம். அது மாதிரி 1, 5, 9 திருக்கோண பலம். இது ஒரு பெரிய சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. அதனால் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் அமைந்தால் அந்த ஜாதகத்துக்கு நல்ல சிறப்பாக இருப்பாங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் கேந்திர பலம் பெற்ற கிரகங்கள் பலவாக இருக்குமே, ஆனால் அந்த தசாபுத்தி காலங்களில் அவர்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் தரும். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நல்ல நாள். இந்த குரு லக்னத்தில் இருந்து கொண்டு 5, 7, 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் இது உங்களுக்கு நல்ல பூர்ணமான பலன்களை தரும் என்று சொல்வது. ஆகவே உங்களுக்கு இன்று சனி பகவானும் செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த சனி பகவானுக்கு 11ஆம் இடம் மிகச்சிறந்த இடம். 3, 6, 11 சனிக்கு நல்ல இடம். அதனால் இந்த சனி பகவான் நல்ல பலன்களை தருவார், நல்லது நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு நாள் எப்படி இருக்கு? சந்திரன் ஆட்சியில் இருக்கிறார். இந்த ரிஷபராசிக்கு சந்திரன் நல்லவர், கெடுதலை பண்ண மாட்டார். சந்திரனும் சூரியனும் நல்லவர். எப்படி பாருங்கள், சுக்கிரனுக்கு சந்திரனும் சூரியனும் பகையா, ஆனால் கடக ராசியும் கடகமும் சிம்மமும் நட்பு விட. ஏன்னா சிம்மம் 4ஆம் அதிபதி. அதனால அது சூரியன் நட்பாயிடுறார். சந்திரன் போய் கடகத்தில் சிம்மத்தில் ரிஷபத்தில் உச்சம் பெறதுனால அவரும் நல்ல விதமாயிடுறார். அதனால அவர் பலமாக இருக்கிறார். அதே மாதிரி இந்த 4ஆம் அதிபதி உச்சம் பெறார், அது ஒரு சிறப்பு. சனியும் செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருக்காங்க. தொழிற்சாலம் நிறைவாக இருக்கும்.
அதனால் குரு 12ல் இருக்க சற்று இன்னும் கொஞ்ச நாள் தான், இன்னும் 13 நாள் தான் மாறப்போகிறார். ஜென்மத்துக்கு வர போகிறார். ஜென்மத்துக்கு வந்தாருன்னா நிச்சயமா இடமாற்றம் உண்டு. இருக்கிறத விட்டு எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கும். அந்த இடமாற்றத்தில் பல வகை இருக்கு. இப்போ குரு 12ல் இருக்கார். விரயஸ்தானம், வீடு கட்டினீங்கன்னா வீடு முடிஞ்சிருக்கும். குரு பேச்சு முடிஞ்ச உடனே குடி போகலாம். இடமாற்றம் அல்லது வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி நடக்கலைன்னா வெளிநாட்டுக்கு போகலாம். பதவி உயர்வு எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கலன்னா பதவி உயர்வு போகலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெற்று 11ஆம் இடத்தில் இருக்காங்க. அதே ராசிநாதன் சுக்கிரன் 6 வர்றாரு. அதனால உடல்நிலை சற்று கவனம் தேவை. எதிர்ப்பு இருக்கும், அதுலேயும் கவனம் தேவை. அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்துல, ராகு 10ல், சுக்கிரன் 10ல். இதெல்லாம் உங்களுக்கு தொழிற்சானம் நிறைவாக இருக்கும். தொழில் நல்ல பலனை தரும். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 2ஆம் அதிபதி 2லே இருக்கார். பொருளாதார கஷ்டம் வந்துற, வருமானம் வரும். குரு 11ல் இருக்கார். குருவும் பலமாக இருக்கார். இதெல்லாம் பார்த்து போனால் உங்களுக்கு நல்ல நேரம் என்று சொல்லுவேன். அதனால மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு சனி செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்காங்க. பரவாயில்ல, 10ல் ராகு, அது ஒரு பெரிய சிறப்பு. சிம்மராசி கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார். ராசிநாதன் பலமாக இருக்கிறார். 2ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறார். குரு 10ல் இருக்கார். சூரியன் 10ல் இருப்பது உத்தியோகத்துக்கு நன்மை, தொழிலுக்கு நன்மை. 9ஆம் அதிபதி 10ல் இருந்தால் தொழிற்சானம் பிரமாதமாக இருக்கும். ஆனால் சனி பகவான் 8ல் இருக்கார். அவர் என்ன 2 வருஷத்துக்கு இருக்கார். கொஞ்சம் காரியங்களை தடைப்படுத்துவார், தாமதமாக்குவார் என்று சொல்வார். அடுத்தபடியாக சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த அருமையான நாள். ராசியை குரு பார்க்கிறார். இந்த ராசியை குரு பார்ப்பது மிகவும் சிறப்பு. அடுத்து இந்த மக நட்சத்திரம் வந்த உடனே ராசி சந்திரன் கீழே இறங்கிடுவார். கீழே இறங்கிட்டாருன்னா குரு பார்வைக்கு வந்துடுறார். அது ஒரு பெரிய சிறப்பு என்று சொல்லலாம். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 9ஆம் இடத்தில் இருக்காங்க. குரு 9ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்றார். ராசி பலம் பெறுகிறது. ராசிநாதன் உச்சம் பெற்றார். உச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருக்கு. ஆகவே இன்று உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. சனி 7ல் இருக்கிறது. அதெல்லாம் சிறப்பு இல்லை. ஆக சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 9ல் இருப்பதும் ராசியை குரு பார்ப்பதும் நன்மை. கன்னி ராசி என்பவர்களே, குழப்பமான நிலை. ஏன்னா லக்னத்தில் ராசியில் குரு இருக்கிறார். குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார். நல்ல பலன்களை தரமாட்டார். ஆகவே சிம்ம ராசி கன்னி ராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு வேற உங்களுக்கு 8ல் இருக்கார். அட்டம குரு. அவர் பேச்சியாக போகிறார். அவர் என்ன 13 நாள் தான். அவர் 9ஆம் இடத்துக்கு வர போகிறார். அருமையான இடம். அதனால உங்களுக்கு நல்ல பலன் இப்போவே ஆரம்பிச்சிடும். குரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பலன் கொடுத்துருவார். அதனால உங்களுக்கு நல்ல நாள் என்று சொல்லலாம். அடுத்து துலா ராசி என்பவர்களை உங்களுக்கு இன்று 7ல் புரிந்துகிட்டு ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் உச்சம் பெறார். ராசிநாதன் உச்சம் பெறுறது ஒரு வகையில் நன்மை. அதே 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றார்னா காரியங்கள் தடைப்படும், தாமதமாகவும், தேவைக்கு செலவு ஏற்படும். கவனம் தேவை. துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு மற்ற கிரகங்கள் பலமாக இல்லை. ஆனால் ஒரு கிரகம் ரொம்ப நல்ல அருமையாக இருக்கிறது. 6ல் ராகு இருக்கிறது. இந்த 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு பெரிய சிறப்பு செய்வார். நல்ல பலன்களை தருவார் என்று சொல்லலாம். அன்பான நேயர்களே, விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுக்கு எந்த கிரகம் பலமாக இல்லை. ஒரு கிரகம் கூட உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஒரே ஒரு கிரகம் நல்ல வருவார். சந்திரன் மட்டும் பலமாக இருக்கார். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அது வளர்முறை சந்திரன் நல்லவர். அதனால நன்மை தரும் என்று சொல்லலாம்.
இருப்பினும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னும் 13 நாளைக்கு அப்புறம் குரு பயிற்சியாகி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துள்ளார். தனுசு ராசி என்பவர்களை உங்களுக்கு நல்ல நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். சனி பகவான் 3ல், ராகு 4ல், சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றாரு, 4ஆம் அதிபதி 5ல். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான பலன்களை தரும், நல்ல பலன்களை தருவார். தனுசு ராசி என்பவர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக 18ஆம் தேதி சாயந்தரம் குரு பயிற்சியாகி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அது ஒரு நல்ல நெறி. 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அதில் தொழில் நிரந்தரமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு 7.5 பகவானுடைய காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர் ஒரு 2.25 ஆண்டுகளுக்கு குறையாமல் அந்த இடத்துல இருப்பாங்க. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 தாக்கம் முடிய போகின்றது. எல்லாத்தையும் நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் ஒரு கிரகம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது. ராகு பகவான் 3ல் இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு. 3ஆம் இடத்துல ராகு இருந்தால் நிச்சயமாக நல்ல பலனை தருவார். கஷ்டங்கள் இருக்கிறது, கஷ்டங்களுக்கு இடையிலே கொஞ்சம் நன்மை இருக்கிறது. அதனால் வாழலாம் என்று சொல்வது. அடுத்து கும்பராசி என்பவர்களே உங்களுக்கும் 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. உங்களுக்கும் எந்த கிரகங்களும் நன்மையாக இல்லை. ஏன்னால் ராசியில் சனி இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது, 2ல் ராகு இருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மை இல்லை. அதே மாதிரி 4ல் குரு இருக்கக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த பலன் கிடையாது. கும்பராசி என்பவர்கள்லாம் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஜென்மச்சனி என்பது கடனை தலைக்கு மேல் கொண்டு போய்விடும், பிரச்சனைகளை தலைக்கு மேல் கொண்டு போய்விடும். அதனால் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அதாவது சில ராசிக்காரர்களுக்கு கொட்டோ கொட்டு என்று கொட்டப் போகுது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். கும்பராசிக்கு எப்படி கொட்டும்? கும்பராசிக்கு குரு 3ல் இருந்து 4ஆம் இடத்துக்கு வர போறார். 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவருடைய பார்வைகள் எப்படி இருக்கிறது? 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தொழில் நன்றாக இருக்கும் 10ஆம் இடத்தை பார்த்தாருன்னா. ஆனால் சனி ஜென்மத்திலே இருக்க, செவ்வாய் ஜென்மத்தில் இருக்க, இதெல்லாம் எப்படி நல்லது செய்யும்? சற்று யோசித்து பாருங்கள். லக்னத்திலேயோ ராசியிலேயோ பாவக்கிரகங்கள் இருப்பது நல்லதில்லை, வாழ்க்கையில முன்னேற விடாது. லக்னத்தில் சனி இருந்தால் மந்தமான நிலை, தாமதமான நிலை, நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கள மந்தமாக்கி விடும். சனி பகவானுக்கு ஊனன் மந்தன் என்று ஒரு பெயர். அதனால் ராசியில் சனி இருந்தாலும் அந்த மாதிரி சனி பகவான் இருந்தாலும் அந்த காலங்கள் பூரா நம்மளை தாமதப்படுத்தி விடுவார். அதனால பயப்படாதீர்கள், முயற்சி பண்ணுங்கள், முடங்கி கிடக்காதீர்கள். கும்பராசி என்பவர்களெல்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் செயல்படுவீங்க. அதனால் தாமதம் வேண்டாம், ஒத்தி போடாதீர்கள், உடனே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக மீனராசி என்பவர்களே உங்களுக்கும் நேரம் சரியில்லை. குரு பகவான் மட்டும் நல்லா இருக்கார், பாக்கி கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இல்லை. சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் உச்சம் பெற்றது உங்களுக்கு நன்மை இல்லை. 3-8 கூடியது, அவன் உச்சம் பெறக்கூடாது. அதனால் உங்களுக்கு சுக்கிரன் நல்ல பலனை தராது. அதனால் ராசியில் ராகு இருக்கார், அதுவும் நல்ல பலனை தராது. 7ல் கேது இருக்கார், இதெல்லாம் நல்ல பலன்களை தராது. ஆகவே சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த குருவம் பேச்சியாக போகிறார். அதனால் இந்த மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள், மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் 7.5 பகவானுடைய காலம் இருக்கிறது. அதனால் சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். கோவிலுக்கு போக முடியவில்லை, என்ன செய்வது? நாங்கள் 6 மணிக்கெல்லாம் ரயிலை பிடிச்சி இப்போ சென்னையில் இருக்கீங்க. சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உங்களுக்கு வேலை கிடைச்சிது. நல்ல கம்பெனியில் நல்ல 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கும். உங்களுக்கு 7.5 சனி இருக்குது. சனிக்கிழமை ராத்திரி நாங்கள் 11 மணிக்கு தான் வரோம். 2 பேருமே கணவன் மணி 2 பேரும் தான் வரோம். அதனால் நாங்கள் சீக்கிரமாக கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. சனிக்கிழமை கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துருங்க, 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவோம். ஒரு நாள் 4 மணிக்கு எழுந்து சீக்கிரம் ஸ்நானம் பண்ணிட்டு மடியாக வஸ்திரங்கள் உடுத்தி கொண்டு வீட்டில் விளக்கேற்றி வச்சு
வீட்டில் எள்ளு போட்டோம்லாம் இந்த விளக்கேற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமிக்கு எள்ளு அன்னம் கொஞ்சம் நைவேத்தியம் பண்ணி அதை காக்காய்க்கு வைங்க. நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. அந்த கோளறு திருப்பதியை பாராயணம் செய்யுங்கள். ஒரு 15 நிமிஷம் தான், 11 பாடலும் பாடிடலாம், 10 நிமிஷத்தில் பாடிடலாம். அதை பாராயணம் பண்ணுங்கள். நிச்சயமாக கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய பலன் அதை விட இது அதிகமாக கிடைக்கும். அதாவது ஒன்றை சொல்ல நான் விரும்புகிறேன், நினைவுபடுத்துகிறேன். நாரதர் எப்ப பார்த்தாலும் 24 மணி நமோ நாராயணா நாராயணன் சொல்லி, ஒரு ஏழை விவசாயி காலையிலும் சாயந்தரம் 2 வேளையும் கோவிந்தா கோவிந்தார். இது அகத்தியர் என்ன பண்ணாருன்னா, நாரதர் கையில எண்ணெயை கொடுத்து இந்த எண்ணெய் சிந்தாம உலகத்தை சுற்றிடுவா அப்படின்னு சொன்னார். சுத்திடுவியா? சுத்திடுவேன். இந்த எண்ணெயை கொண்டு சுத்த ஆரம்பிச்சிடு. சுத்த ஆரம்பிச்ச உடனே முதல் அப்படி ஒரு 10 அடி நடந்த உடனே பெருமாள் வர, என்னப்பா நாரதா, அட போயா நீ வேற குறுக்க வந்துடுது அப்படிங்கிற. பிரம்மா வர, அட போயா எம்பெருமான் ஈஸ்வரன் வர, அவரையும் வர பார்க்கவே இல்லை. அடுத்த விநாயக பெருமான் வர, முருகன் வர்ற, பராசக்தி வர, எல்லாரையும் வர. யாரையுமே அவர் பார்க்கல, யாரையுமே கூப்பிடல, சொல்லலை. அப்படியே அந்த எண்ணெய் கிண்ணத்திலேயே கவனமாக அந்த உலகத்தையும் சுற்றி வருகிறார். என்னப்பா நாராயணா சுற்றிட்டியா, என்னப்பா நாரதா சுற்றி வந்துட்டியா அப்படின்னு அகத்தியர் கேட்கிறார். சுற்றி வந்துட்டியா, ஒரு எண்ணெயோட சிந்தனை. இப்போ எத்தனை தவணை நீ நாராயணன் நினைச்ச அப்படின்னு? நான் ஒரு தவணை நினைக்கிறேன். எனக்கு நீ வேலையை கொடுத்துட்டா, அதில் என்ன சிந்தக்கூடாதுங்கிற கவனத்தில் இருந்துட்டான். இப்போ நீ பெரியவனா, வேலைக்கு இடையில காலையில் எந்திருந்து உடனே கலப்பை எடுக்கிறதுக்கு முன்னாடி போய்தான் என்று கலப்பை எடுக்கிறான். இரவு கலப்பை கொண்டு தலைமாட்டில் வச்சுட்டு ஒரு ஓட்டக்கட்டியில் படுக்கிறான். அவன் கோவிந்தாண்டு படுக்கிறான். அவன் பெரியவனா நீ பெரியவனா என்று கேட்கிறான். அவன் தான் பெரியவன். அவனுக்கு இருக்கிற பணிக்கு இடையிலே, அவனுக்கு இருக்கிற பணி வறுமையும் கஷ்டத்துக்கும் இடையிலே காலையில் எழுந்தவுடன் கொட்டாவி விட்டு கொண்டே கோவிந்தான்னு வாய்க்கிறான். இரவு படுக்கின்ற பொழுதும் கொட்டாய் விட்டு கொண்டே கோவிந்தா என்று கொடுக்கிறார். 2 முறை அவன் கோவிந்தனை நினைத்து விட்டான். அந்த புண்ணியம் அவனுக்கு சொர்க்கமே கிடைக்கும். ஆகவே நாம் நமக்கு இருக்கிற பணிக்கு இடையிலே நாம் ஒருவேளையாவது அந்த இறை நாமத்தை நாம் பாராயணம் செய்தோமையானால் நமக்கு இந்த பகவானுடைய தொந்தரவுகள்லாம் நமக்கு இருக்காது. கொஞ்சம் பக்தி வேண்டும், ஆச்சாரம் வேண்டும். ஆச்சாரம் என்றால் சுத்தம். சுத்தம் என்றால் என்ன? இறைவனை கும்பிடுகின்ற பொழுது முதல் நாள் உடுத்திக் கொண்ட உடைகள், படுக்கையில் படுத்திருக்கும் போது உடுத்திக் கொண்ட உடைகள், இதெல்லாம் நம்ம சின்ன கோயில் ரூமுக்கு, சாமி ரூமுக்கு போகக்கூடாது. சாமியை கும்பிடுவதற்காக முதல் நாளே நனைத்து காய வைத்து அந்த உடையை தான் அணிந்து கொண்டு சாமிகிட்ட போவோம். அங்கே போகும்போது பக்தியோடு குளித்து முடித்தவுடன் நெற்றியில் திருநீர் அடிந்து திலகம் இட்டு தலையில் பூச்சூடி அந்த தீபத்தை நம்ம அந்த திருவிளக்கை ஏற்றி சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகை தேவி நாராயணி நமோச்சுதே என்று சொல்லி அந்த தீபத்தை ஏற்றி விட்டு அப்படியே அந்த இறைவனுக்கு ஏதாவது ஒரு நேர்த்தியம் பண்ணி அந்த கோளறு பற்றி ஒரு 15-10 நிமிஷம் பாராயணம் பண்ணி நாம் இந்த எள்ளு சாதம் பண்ணி காக்கைக்கு வைத்து விட்டு நம்முடைய கடமையை தொடங்கினோமையானால் அந்த வாரத்தில் ஒரு நாள் செய்தால் போதும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு இரவு 11 மணிக்கு அதுக்கு மேலே நமக்கு பாராயணமெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வந்தோடனே அசதியாக இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து வேலை பார்க்குறோம். அப்படி கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து வேலை பார்க்கின்ற பொழுது நமக்கு முதுகெல்லாம் வலிக்கும். அப்போ நமக்கு வந்த உடனே எப்போ சாப்பிட்றதுக்கு இல்லை, வரவதே நம்ம சாப்பாடை கையில் வாங்கிட்டு வந்தோம், ஆர்டர் பண்ணி கையில் வாங்கிட்டு வந்தோம், இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடுது. சாப்பிட்டுட்டு சமைச்சு சாப்பிட்றது, சாப்பிட்டு படுத்துகிறோம். இவ்வளோ பணிச்சுமைகள் ஏன் என்றால் நமக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது, அதனால் நமக்கு பணி அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த சுமைகளுக்கு இடையிலே
நாம் இறைவனுடைய வழிபாடு செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு நன்மை கொடுக்கும். அன்பான நேயர்களே, நீங்கள் இறைவனுடைய நாமாவை தினசரி உங்களால் இடைப்பட்ட நேரங்களில் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் சிவனுடைய நாமத்தை பாராயணம் செய்யலாம், நாரனுடைய நாமத்தை பாராயணம் செய்யலாம். உங்களுக்கு எந்த நாமம் பிடிக்கிறதோ அன்னை பராசக்தியுடைய நாமத்தை பாராயணம் செய்யலாம். எந்த நாமம் உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த நாமத்தை பாராயணம் செய்து ராமா 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 என்று சொல்லலாம். ராமா ராமா என்று சொல்வதற்கு அதிகமான பவர் உண்டு. ஏன்னா ராமாவில் அவர் சிவனும் இருக்காரு, பெருமாள் இருக்காரு. இந்த ராமா என்ற நாமத்தில் 2 பேருமே உடம்புல இருக்காங்க. அதனால் அந்த ராமா ராமா ராம 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 என்று சொன்னாலே அந்த 2 பேரும் கும்பிடுறதாக அர்த்தமாயிடும். அப்படியெல்லாம் ஒரு சில கருத்துகள் இருக்கு. உங்களுடைய பணிச்சுமைக்கு இடையில நீங்கள் உங்களுடைய இந்த இறைவனுடைய நாமத்தை செய்து எல்லா பல்லும் அடைந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று பல்லாண்டு வாழ எல்லா வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.